வணக்கம், வாழ்க வளமுடன். நான் அற்புவி சக்தி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு இது. நம்ம கண்கள் பற்றின பதிவு இது. கண்கள் ஆரோக்கியமான கண்களுக்கான பதிவு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபோன்லேயே இருக்கும், மொபைல் ஃபோனில். நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்கலாம் மணிக்கணக்காக இருக்காங்க. இன்னும் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் லேப்டாப்லேயும் சிஸ்டத்துலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு நமக்குள்ளே வந்துடுச்சு இந்த இது. ஸோ இதனால் மெயினாக நம்ம கண்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. நம்ம கண்ணை ரொம்ப நேரம் சிமிட்டுறதே கிடையாது. கண்ணுக்கு உண்டான ப்ராப்பர் ஐ வாஷ் எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த சம்மரில் ஓவர் ஹீட் ஆகிட்டு நமக்கு கண் மூலயமா தான் நீங்கள் அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னா கண்கள் லிவருடைய வெளிப்பாடு கண் பார்த்து தான் உங்களுக்கு மஞ்சக்காமல் எப்படி பார்ப்பாங்கன்னா கண்ணோடைய அந்த எல்லோயிஷ் பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒன்று இப்போ லங்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களோட நோஸ், அது மாதிரி காது கிட்னி அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லிவர், கேல் பிளேடர் கண்ணை வச்சு தான் பார்ப்போம். ஸோ அந்த கண்களுக்கு அந்த கண்கள் மூலிமா சூடு அதிகமாகிட்டு நம்மளோட லிவர் பாதிப்படையுது. உள்ளுறுப்புகள் எல்லாமேன்னு வச்சுக்கோங்க, மேஜராக லிவர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா, நம்ம ப்ராப்பர் ஐ எக்ஸசைஸ் பண்ணணுன்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முத்ரா, அந்த கருட முத்ராவில் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே வரவங்க சொல்கிறாங்க. இங்கே வரவங்களே சில பேர் பண்ண வைக்கிறோம். சின்ன குழந்தைங்கள்லாம், ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க 4வது 5வதுலேயே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இது நம்ம எல்லாமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். எனக்கு முத்ரா பண்ண கூட டைம் இல்லை, ஐ வாஷ் பண்ண டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. ஐ எக்ஸசைஸ்க்கு டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்கன்னா பண்ண முடியல. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணுறதுல நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அது ஒரு கண்ணுக்கு தேவையான ஒரு கண் ப்ரொடெக்டர்னு கூட சொல்லலாம். கண் மைதாங்க அது. ஸோ இது ஒரு சித்தா டாக்டர், அவங்க ஃபேமிலி, அவங்க 4-5 தலைமுறையாக அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு 1 மந்த் கிட்ட. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ போடுறேன். இது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ கொடுத்துட்டும் வந்துட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அது பாருங்கள், இது ஜென்ஸ்லேருந்து லேடிஸ் எல்லாருமே போடலாம். நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் எப்படி போடுறது கண்ணுக்கு மை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நைட் டயத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலையில் முகம் அலம்பிக்கலாம். இப்போ டெய்லியே கூட போட்டுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்னோடய கண்ணோட பாதுகாப்பு தேவை. ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜிங்க. கண்ணில் கொஞ்சம் எடுத்து போட்ட உடனே இதுதாங்க அந்த மையம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு சும்மா 4-5 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனால் இதில் நிறைய பொருள் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக உங்களுக்கு சுத்தமான விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா காரான் பசு நெய் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய 2 கீரைகள், சரிங்களா? பொன்னாங்கண்ணி கீரை, அது மாதிரி கீரையெல்லாம் நம்ம வாரத்தில் 2 நாள் எடுக்கணுன்றாங்க. நம்மளாம் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்றாங்க நிறைய பேர். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னா, நம்ம கண்கள் தான் முதல்ல இதால் பாதிக்குது. கண்ணுக்கு அளவுக்கு அதிகமான சூடு. நம்ம கண்ணை சிமிட்டுறதே கிடையாது. ஸோ ஐக்கு உண்டான எக்ஸசைஸ் சொன்னாலும் அது பண்ண நேரம் இல்லை, ஐ வாஷ் பண்ண நேரம் இல்லை. ஸோ ஐக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் ஐயை எடுத்துக்கிறதுக்கு சரியாக தூங்குறது கிடையாது. கண்களுக்கு போதுமான பயிற்சி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம கண்களை பாதுகாக்கணுன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒன்றும் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த சென்ஸ் இந்த காஜல் தான் அது, இந்த கண்மை. இது ஒரு சித்தா டாக்டர் தயாரிக்கிறது தான் இது. அவங்க 4-5 தலைமுறையாக அவங்க அப்பா தாத்தா, அவங்களுக்கு அப்பா எல்லாருமே இந்த சித்தா முறைப்படி நிறைய ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நேச்சுரலாக. ஸோ இதில் என்னென்னா மெயினாக கண்களை பாதுகாக்கக்கூடிய சுத்தமான விளக்கெண்ணெய், காரான் பசு நெய். அந்த நெய்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அது ப்ளஸ் வெண்ணெய், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி சாறு, இது எல்லாமே கண்களுக்கு. நான் ஒரு 4-5 ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கிறது இந்த கண்மை. இதோட ப்ளஸ் என்னென்னா, இது எல்லாருமே போட்டுக்கலாம். நீங்கள் இது போட்ட உடனே உங்களுக்கு கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். உங்கள் கண்ணில் பழைய அழுக்குகள், நம்ம இந்த ஹீட் ஓவராக இருக்கிறதுலாம் தண்ணி நிறைய கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ 1 or 2 டேஸ்க்கு போட்ட உடனே கண் கலங்கி கண்ணில் இருந்து உங்களுக்கு தண்ணியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் ஜென்ஸும் இதை யூஸ் பண்ணலாங்க. ஜென்ஸ் இந்த நைட் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், காலையில் முகம் அலம்பிக்கலாம். ஸோ ஜென்ஸ் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. இதை நான் உங்களுக்கு கண்ணில் போட்டு காட்டுற பாருங்கள். ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ அப்படி கண்களே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது போட்டிங்கன்னா போட்டுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் இப்போ வெயிலில் போயிட்டு வரோம், வெயிலில் கிளம்பும் போதே நீங்கள் லைட்டாக போட்டுட்டு போயிடலாம்.
போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சாதா டயத்தில் வந்துட்டு நம்ம வெளிலலாம் போயிட்டு வந்தால் கண் எரிச்சலாக இருக்கும், தண்ணி அடிச்சில அலம்பும். ஸோ அந்த மாதிரி விஷயமே இதில் நடக்காது இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. இது பெரிய ரேட்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ₹5 இது ₹1. இது வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து 3 to 4 months வரைக்கும் வருதுங்க இது. ஸோ அதனால் வந்து இது குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே, சின்ன குழந்தைக்கெல்லாம் கூட ஒரு 3 மாதம் 6 மாதம் குழந்தைக்கெல்லாம் கூட கண்ணில் இதை மை போடுறாங்க ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும் வயிற்று வலிக்கு. ஸோ ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகிட்ருக்கும். அந்த குழந்தைங்களாம் போடும். கண்கள் குளிர்ச்சி அடையும் போதே நமக்கு வந்துட்டு லிவர் குளிர்ச்சி அடைங்க. நம்ம லிவர் வந்துட்டு ரொம்ப கெடுத்துக்கிறோன்னா நம்ம கண்கள் மூலியமாக தான் உஷ்ணத்தை உள்வாங்குறோம். ஸோ இந்த கண்ணை மட்டும் நம்ம பார்க்குறதில்ல. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேஸில் இருக்க ஒவ்வொரு சென்சார்களும் உள்ளே இருக்க ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்டதுங்க. இப்போ கண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிவர், காது எடுத்தால் கிட்னி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இருக்குங்க. நம்ம நாக்கு பார்த்துட்டு நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் அக்குபஞ்சரில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது கூடவே வந்து ரொம்ப சிம்பிளாக இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்கும் உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சின்ற மாதிரி நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க அதில் போடுங்க. நான் வந்து எப்படி கொரியர் பண்ணுறது இல்லை இங்கே வந்து வாங்கிக்கிறதா எல்லாமே சொல்கிறேன். மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் அதில் ஃபுல்லாக எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது எல்லாமே நான் போடுறேன். எத்தனை வகையான இது போட்டு மூலிகைகள் போட்டு இந்த கண்மை தயாரிக்கிறாங்கன்றதை போடுறேன். இப்போ மேஜராக ஒரு 5-6 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு கலந்த ஒரு இதுதான். இது போடும்போதே கண்கள் குளுமையாக நம்ம கண்களே ரொம்ப வசீகரமாக அழகாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை யூஸ் பண்ணுங்கள். ஆண்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஐடிலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணலைனாலும் நீங்கள் வந்துட்டு மொபைலில் ரொம்ப நேரம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கண்ணை சிமிட்டாமல் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கோம், உஷ்ணம் அதிகமாகிட்டுருக்கு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி இந்த கண்மையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம கண்களை பாதுகாத்துப்போம். நம்ம முகத்திற்கு அழகே கண்கள் தான். ஸோ அந்த கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தப்போ தான் எங்களுக்கு இந்த காஜல் கிடச்சிது. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.